அத்தியாயம் 6. நிரஞ்சனா. கட்டிய கணவன் ஆரம்பித்த இரவு அவளுக்கு லேசான நிம்மதியை கொடுத்தது. சித்தி சொன்னது போல எதுவும் தனது வாழ்க்கையில் நடக்காது என நிம்மதி கொண்டாள். அதன்பின் ஓரிரண்டு இரவுகள் அவளோடு கூடியவன். அதன்பின் அப்படி ஒருவள் வீட்டில் இருப்பதையே மறந்து போனான். வேலைக்கு என போனவன் நள்ளிரவு வீடு திரும்பினான். அவனது முகம் அவ்வளவு ஒரு கோபத்தில் இருந்தது. பல சிகரெட் துண்டுகள் கிணற்றடியில் கிடக்க இவளுக்கு அது சரியாகப்படவில்லை. என்னதான் ஆனாலும் கணவனிடம் பேசிவிடலாம் என முடிவெடுத்து காத்திருக்க, அவனோ ஆபீஸ் மீட்டிங் என போய்விட்டான். அதன் பின் கான்ஃபரன்ஸ் என போனவன் அடுத்து டூர் என போனான். மாமியார் போனை போட்டு அவனை கடிந்து கொள்ள, அவன் கத்துவது இவளுக்கு கேட்டது. வீணாக ஏன் அவர்களுக்குள் சண்டை என அமைதியாக, இருங்க அத்தை, அவர் வரும்போது வரட்டும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மனதிற்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது. கொஞ்ச நாள் தாய் வீட்டிற்கு போய் வந்தாள். அதன் பின் வர கணவன் வீட்டில் இருந்தான். பேச முயற்சி செய்யும் போதெல்லாம் எரிந்து விழுந்தான். இப்படியே நாட்கள் போக இவளுக்கு வெறுப்புத்தான் அதிகமானது. அப்போ நாம அவனுக்கு அதுக்கு மட்டும்தான் தேவையா? இவனுக்கு என்னைய பிடிக்கவே இல்லையா? ஏன் இவ்ளோ கோபப்படுறான்? எல்லாமே மனதிற்குள் போட்டு புழுங்கிக் கொண்டாள். மாமியார் மஞ்சுளாதான் ஆறுதலாக இருந்தார். அப்படியே நாட்கள் கடக்க அவளிடம் முன்பு போல் எரிந்து விழாமல் அவள் பரிமாற சாப்பிட்டுக் கொண்டவன் ஆபீஸ் போகும்போது திரும்பி பார்த்து தலை அசைத்து செல்வான். சரி, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறாமல் இருந்தா சரி என நினைத்து கொண்டிருந்தாள். கதைகளில் வருவது போல அவன் தன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றான். பின் மெதுமெதுவாய் நம் வாழ்க்கை மாறும் என பகல் கனவு கண்டு கொண்டிருந்தாள். அன்றைக்கு இதையே நினைத்து கொண்டிருந்தவள் காலண்டரை பார்க்க அது காட்டிக் கொடுத்தது. அவள் 2 மாதமாய் தலைக்கு குளிக்கவில்லை என. நாட்களை எண்ணிக்கொண்டவள் ஆச்சரியமாய் விழி விரித்து, ஒருவேளை அப்படி இருக்குமோ என எண்ணிக்கொண்டு அவசரமாய் மாமியாரிடம் மட்டும் சொல்லிவிட்டு மெடிக்கல் சென்று கிட்டை வாங்கி கொண்டு வந்து பார்த்தாள். செக் செய்து பார்க்க மாமியார் கூட வெளியே ஆர்வமாக நின்றார். கண்களில் ஆர்வம் மின்ன, வாய் ஓயாமல் கடவுளே கடவுளே என உச்சரிக்க, இறுதி முடிவை தாங்கி அவளை பார்த்து இழுத்தது கிட் இரட்டை கோடுகளுடன். மஞ்சுளாவும் செய்தி கேட்டு ஆனந்தம் அடைந்தார். மகனுக்கு போனை போட அதற்குள் இவள் தடுத்து விட்டாள். நிரஞ்சனாவுக்கு நேரில் கணவனிடம் சொன்னால் அவனது ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ள ஆர்வம் பிறந்தது. படத்தில் வருவது போல தூக்கி சுத்திடுவானா? குழந்தை வந்த பிறகாவது அவன் இன்னும் தன்னுடன் நெருங்கி விடுவானா? சந்தோஷத்தில் என்ன செய்வான்? அவனோடு பைக்கில் போகலாம் மருத்துவமனைக்கு. மாங்காய் கேட்கலாம், கால் பிடித்து விடுவானா? என்ன குழந்தையாக இருக்கும்? அவனுக்கு என்ன பிடிக்கும்? சந்தோஷத்தில் முதலில் என்ன வார்த்தை சொல்லுவான்? கட்டி அணைப்பானா, இல்லை காதல் முத்தம் கொடுப்பானா? இப்படி பலவாறான எண்ணங்கள் அவள் மனதை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்க, காத்திருப்பான நொடிகள் எல்லாமே அவளை மேலும் மேலும் கடுப்பாக்கியது. அவன் போன் எடுக்கவே இல்லையேம்மா நிரஞ்சனா. விடுங்க அத்தை, நேர்ல சொல்லிக்கிறேன் என வெட்கமாய் சொன்னவளை பார்த்து திருஷ்டி கழித்தார் மாமியார். மனதிற்குள் பல ஒத்திகை கொண்டாள். எப்படி சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என. மாலை நேரம் கடக்க அறைக்குள் மாமியார் கொடுத்த ஜூஸை குடித்து வாந்தி எடுத்து அமர்ந்தாள் அறைக்குள். அதற்குள் ஹாலில் சத்தம் கேட்க மாமியார் போக இவள் அறைக்குள் அமர்ந்திருந்தாள். டே, என்னடா இது என மாமியார் அலறிய அலறலில் வந்து நின்ற நிரஞ்சனாவின் கண்கள் கண்டது மாலையும் கழுத்துமாக நின்ற கணவனையும் அவள் அருகில் ஒரு பெண்ணையும் தான். சுவாதி. திருமணம் முடிந்து 2 நாள் கடந்தது. முதலிரவில் முழித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவளை உறங்கச் சொல்லி போர்வையை எடுத்து போர்த்தி படுத்து விட்டாள். ஆடவன் அவன் அருகில் கொஞ்சம் இடைவெளி விட்டு இவளும் படுத்தாள். நேரம் கடக்க தூக்கம்தான் வரவில்லை. மனம் பலவித கற்பனைகளை கொண்டு அன்றைய இரவை அவளுக்கு போராட்டமாக மாற்றியது. அதிலும் தன் வயிற்றில் உள்ள குழந்தை யாருடையது, தன்னை எவன் தொட்டான் என்பது கூட தெரியாத நிலை. அதே சமயம் இந்த உண்மை தெரிந்தும் அவளை மணந்து கொண்ட அவள் மனதிற்கு பிடித்தவன் அவன். என்ன நடக்கிறது தன்னை சுற்றி என்ற எண்ணத்திலேயே உழன்று கொண்டிருந்தாள். வேறு பெண்ணாக இருந்தால் இந்நேரம் குழந்தையை கலைக்க முயற்சிக்கும், இல்லை தற்கொலை செய்ய முயற்சிக்கும். அதற்கு கூட தைரியம் இல்லாத தன் நிலையை எண்ணி எண்ணி நொந்தாள். இதில் இவளுக்கு வாமிட் பிரச்சனை வேறு இருக்க அவளுக்கு உதவி செய்தது கட்டிய கணவன்தான். அதோடு வீட்டில் உள்ளவர்கள் என்ன என கேட்க இவள் வாயை திறக்கும் முன் அவன் வாயை திறந்தான். அம்மா,
மேரேஜ் அப்போ அவளுக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. விடுங்க, சரியாயிடும். நாங்க நாளைக்கு ஹனிமூன் கிளம்புறோம். இல்லப்பா, ஏன் உடம்புக்கு முடியாம இருக்கிறப்போ? இல்லம்மா, இப்போ ஓகே தான். சொல்லிவிட்டு அழைத்துக் கொண்டு போனான் சொன்ன மாதிரி. ஆனால் உண்மையில் அது ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் இல்லை. மாறாக அவள் வாமிட் எடுப்பதற்கு மற்றவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கவும், அவளை பார்த்துக் கொள்ளவும் அழைத்து போனான் கேரளா. இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு என ஒரு இடம் இருந்தது. அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டான். குழப்பத்துக்கு நடுவில் அவள் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அதற்கு மழுப்பி பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். அவள் கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்க, அவளை பிடித்திருப்பது மட்டுமே காரணம் என்றான். அவளோ முதலில் அவன் மனதில் என்ன இருக்கிறது என தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாள். அவளை பொறுத்தவரை முதலில் அந்த குழந்தையை விட இவன் மேல் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. தனக்கு இதற்கு மேல் எதுவும் செய்ய இல்லை என்ற நிர்பந்தம் அவளுக்கு. வயிற்றில் பிள்ளை, ஆனால் அப்பன் யார் என தெரியவில்லை. நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக ஆரம்பித்தது. அவனோ ஒற்றை வரியில் பதில் சொன்னான். குழந்தையை பத்திரமாக பெத்துக்கொடு. உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். பைத்தியக்காரி போல கத்தி கதறியது எல்லாம் ஆரம்பத்தில்தான். இப்பொழுது அவளது தாய்மை எண்ணம், அவனது கவனிப்பு எல்லாம் சேர்ந்து அவளது நிதானத்தை கொஞ்சம் இழுத்து பிடித்து வைத்திருந்தது. அதுவும் அவள் தேடும் பதில் கண்டிப்பாய் அவனிடம் மட்டுமே கிடைக்கும் என தெரிந்த பிறகு பாவம் அவளும் தான் என்ன செய்வாள்? ஒரு மாதம் கடந்ததும் தன் மனைவி கர்ப்பம் என வீட்டில் சொன்னான். பரவாயில்லை, இப்பவே பேரன் பேத்தி எடுக்க போறோம் என வீட்டில் ஒரே சந்தோஷம்தான். மூன்றாம் மாதத்தை முதல் மாதம் போல் அவர்கள் நினைத்தார்கள். மனைவி கர்ப்பம் என சொன்னதும் அவளை வீட்டிற்கு அழைத்து வரச் சொல்ல அதன் பின் தான் அழைத்து போனான். அதிலும் அவளை கையில் வைத்து தாங்கினார்கள் அனைவரும். அவனோ வேண்டுமென்றே வீட்டில் உள்ளோரை அடிக்கடி வெளியூர் அனுப்பி வைத்தான். சுற்றுலா அனுப்பி வைத்தான். மருமகள் முழுகாம இருக்கிறாளே, நாங்க எப்படி போக முடியும் என கேட்க, அவளை நான் பார்த்துப்பேன் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டான். இப்படியே நாட்கள் கடக்க ஆரம்பிக்க, அவளோ பைத்தியத்தின் உச்சகட்டமாக ஒரு காரியம் செய்ய அவளுக்கு விழுந்தது குறு கையால் ஒரு அறை. அத்தியாயம் 7. நிரஞ்சனா. பூமி காலுக்கு கீழே நழுவியது போன்ற உணர்வு. கண்முன்னே நடப்பது கனவுதான் என்று பேதை அவளை நினைக்கச் செய்தது. இல்லை, கண்களை திறந்தால் இந்த நிகழ்வு மறைந்து போய்விடும். திருமணமான கொஞ்ச மாதத்திலேயே கணவன் இப்படி வேறு பெண்ணை கட்டி கொண்டு வந்து நின்றால் என்னவென அவள் நினைப்பாள்? யூடியூப்பில் வருவது போல் இதெல்லாம் பிராங்கா? யாராவது இது உண்மை இல்லை என சொல்லுங்களேன் என மனம் கூச்சல் போட அவளது கை அனிச்சையாக வயிற்றை தடவியது. மாமியார் மஞ்சுளா மகனின் மாலையை கை கொண்டே பிய்த்து எடுத்தார். அவனை நெஞ்சில் வயிற்றில் என அடிகள் பலவாறாக விழுந்தது. டேய், என்னடா காரியம் பண்ணிருக்கிற? என்னடா இதெல்லாம்? இவள் அசையாமலே நின்று விட்டாள். ஐயோ பாவி மகன், இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறானே, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? கடவுளே, என் குடும்பத்துல இப்படி ஒரு பாவி வந்து பிறந்திருக்கிறானே. டேய், இப்பதானடா உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ ஏன்டா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற? மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டிய வீட்ல வச்சுக்கிட்டு எவளையோ கல்யாணம் பண்ணிட்டு இழுத்துட்டு வந்திருக்கிறியேடா. அம்மா, இது சுபா. நான் தான் சொன்னேன்ல, சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க என அவன் கத்த, இவள் வெளுக்கென்று தலையை நிமிர்ந்து பார்த்தாள். அவனது கடைக்கண் பார்வை கூட கல்யாணமான புதியதில் ஏன் தன் மேல் படவில்லை என்று இப்பொழுது காரணம் புரிந்தது. பிடித்து வைத்த சிலை போல் அவள் நின்றிருக்க, மாமியாரோ பெரும் குரல் எடுத்து கத்த ஆரம்பித்தார். ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை போய் விட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட வந்து வாழ்ற வழிய பாரு. பாவம்டா அந்த பொண்ணு, உன்னையே நம்பி வந்து உட்கார்ந்துருக்கிறாடா. அவளுக்கு போய் மோசம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அம்மா, வீணா எங்களை சபிக்காதீங்க. சுபா, நீ வா போலாம் என அவன் அழைத்து கொண்டு போக, இவளுக்கு என்ன சொல்வது என்ன செய்வது என்று தெரியவில்லை. கண்ணை வேறு ஒரு பக்கம் இருட்டி கொண்டு வர அப்படியே மயங்கிச் சரிந்தாள். கண்ணை விழித்து இவள் பார்க்க, கணவன் வீசிவிட்டு போன மாலைதான் கண்ணில் பட்டது. மாமியாரோ அவள் பக்கத்தில் வந்து நீரை கொடுக்க, குடித்தவள் கண்களில் இருந்த நீர் கணக்கில்லாமல் ஓடியது. அந்த பாவி இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? என்ன பண்ணுனா இந்த பாவம் போகும்? ஐயோ, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நிக்கிறானே,
நான் என்னன்னு சொல்லுவேன்? வயிற்றில் இருந்த குழந்தை அன்னைக்கு தன் இருப்பை நினைவூட்டுவது போல அவளுக்கு குமட்டலை ஏற்படுத்த ஓடிப்போனாள் கழிவறையை நோக்கி. அவள் அழுகாத அழுகை அல்ல. அப்படி ஒரு அழுகை. மாமியார் புலம்பி புலம்பி அவளுக்கு ஜூஸை கொண்டு வந்து கொடுப்பது. அதற்கு அடுத்த 10 நிமிடம் புலம்புவது என போய்க் கொண்டிருக்க, இவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கட்டிக்கொண்டு வந்தவன் போய்விட்டான் தான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என மூளை இயங்க மறுத்தது. ஆனால் கண்ணீர் மட்டும் எப்படித்தான் வருகிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. அப்படி ஒரு கண்ணீர். அழுது அழுது 2 நாள் கடந்து விட்டது. இவள் பெற்றோர்கள் விஷயம் கேள்விப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு முன் கணவனின் உடைமைகளை எடுக்க வந்த அவனது நண்பனை பார்த்து மாமியார் கத்தினார். "என்னடா இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? நீங்கலாம் சேர்ந்து அவன்கிட்ட சொல்றது இல்லையா? அம்மா, அந்த பொண்ணு சுபா கர்ப்பமா இருக்குதும்மா. என்னம்மா பண்ண சொல்றீங்க?" என சொல்ல மாமியாரும் நிரஞ்சனாவின் கர்ப்பத்தை பற்றி சொல்ல நண்பன் தலையில் கை வைத்து விட்டான். "சிஸ்டர், சத்தியமா எங்களுக்கு தெரியாது சிஸ்டர்" என நண்பன் அவள் கணவனின் காதல் கதையை சொல்ல ஆரம்பித்தான். காலேஜ் படிக்கும்போது இவள் கணவனும் சுபாவும் காதலித்திருக்கின்றார்கள். படிப்பு முடிந்ததும் வேலைக்கு போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என இருந்தவர்களுக்கு பெரிய இடியாக சுபா வீட்டில் அவர்களது காதல் தெரிந்து போய்விட்டது. சுபா வீட்டில் சாதியை சட்டை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு சுற்றுபவர்கள். எனவே அவளை இழுத்துக்கொண்டு அவளது உறவுக்காரர்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். அவளை தேடி தேடி இவன் பைத்தியம் போல் சுத்தி 2 மாதமாக லவ் ஃபெயிலியரில் சுற்றி கொண்டிருந்தான். அதன் பின்னால் மகன் குடி சிகரெட் என போக அவனுக்கு கால் கட்டு போட்டு விட்டால் தான் சரிவரும் என நிரஞ்சனாவை பார்த்து அவசர அவசரமாக திருமணம் முடித்திருந்தார்கள். அதன் பின்பு அந்த பெண்ணுக்கு வேறு திருமணத்திற்கு ரெடி செய்யவும் தான் அவள் கர்ப்பம் என அவள் வீட்டினருக்கும் தெரியும். அவளை தலையை முழுகி அனுப்பிவிட்டார்கள். அதன் பின் அவள் இவனை தேடி வர இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். வந்த நண்பனுக்கும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவனும் கிளம்பி போக மாமியார் தலையில் அடித்துக்கொண்டும் நெஞ்சில் அடித்துக்கொண்டும் கதறினார். அதற்குள் நிரஞ்சனாவின் வீட்டு ஆட்கள் வந்து மாமியாரை ஏச மாமியார் அழுது கொண்டே நிற்க நிரஞ்சனாவுக்கு சங்கடமாக இருந்தது. பெற்ற ஒரே காரணத்திற்காக எவ்வளவு திட்டு வாங்க முடியும்? இதில் அக்கம் பக்கத்து ஆட்கள் வேறு வந்து ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேச இடம் ரணகணம் ஆனது. தவறு செய்தவன் இங்கு இல்லை. பெற்ற ஒரே காரணத்திற்காக அவரை திட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் மஞ்சுளாவை குறையெல்லாம் சொல்லவே முடியாது. நிரஞ்சனாவை மகளைப் போலதானே பார்த்து கொண்டார். அவர்களிடம் மாமியாரை பேச வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் குடும்பத்தை கட்டிக்கொண்டு கதறினார். அடுத்து என்ன செய்வது என்று யாருக்குமே தெரியவில்லை. மகள் இருக்கும் நிலையில் அவளை விட்டுச் செல்வதா இல்லை அழைத்துச் செல்வதா என அவர்கள் தவித்துக் கொண்டிருக்க மாமியார் அவர்களுடன் அனுப்பி வைத்தார் இவளை. ஒரு வாரம் கடக்க அவளது கணவருடன் போய் பேசி பார்க்கலாம் என பேச்சைத் தொடங்க இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. "என்னம்மா, என்னம்மா பண்றீங்க? அவர் நான் வேண்டாம்னு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட போய் வாழ்க்கை பிச்சை கேட்க சொல்றீங்களா? அப்ப நீயே சொல்லு நிரஞ்சனா, என்ன பண்ணலாம்னு இருக்கிற?" "அம்மா, நான் என்ன பண்ணேன்? பஞ்சாயத்த கூட்டுவோம். நிக்க வச்சு கேள்வி கேட்போம். முறைப்படி கல்யாணமானது உன் கூட தான். அம்மா, அப்படி பண்ணா மட்டும் அவர் மனசுல நான் இருப்பேனா? அவன் வீட்ல இருப்பில்ல? இப்போ நான் இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா?" "ஆமா." யாரோ அவள் நெஞ்சில் சம்மட்டி கொண்டு அடித்தது போன்ற உணர்வு. கட்டியவன் வேண்டாம் என்கின்றான். பிறந்த வீடு அவனோடு போ என்கின்றது. இதில் வயிற்றில் பிள்ளை வேறு. அன்றிலிருந்து இந்த வீட்டில் அவனோடு போய் சேர சொல்லி வற்புறுத்தல் வேறு. அதையெல்லாம் கடந்து இவள் வேலைக்கு போக இப்பொழுது இந்த மாப்பிள்ளை வேறு. இதில் இவள் தனது மறுப்பைச் சொல்ல நினைக்க அதற்கு வழியே இல்லாதது போல் அடுத்த நாள் தங்கை கலைவாணி தனது வாயைத் திறந்தாள். சுவாதி. அறைக்குள் வந்த குரு அவளது கையை விட வழியில் சுணங்கியது சுவாதியின் முகம். அதைவிட அதிகமான வழியில் கண்கள் சிந்தியது நேரே. காரணம் இழுத்து ஒன்று கொடுத்திருந்தான் அவள் கன்னத்தில். கன்னத்தை பிடித்துக்கொண்டு நின்றவள் முன்பு வந்தவன், "சுவாதி, எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அமைதியா இரு." அவளுக்கு கோபம் வர, "நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நான் ஒன்றும் பொம்மையை தொலைச்சிட்டு தேடல. என் கற்பை தொலைச்சிட்டு வயித்துல குழந்தைய சுமந்துட்டு நிக்கிறேன். என் நிலைமை யாருக்கு வரும்? இதுல நீங்க எல்லாம் தெரிஞ்சுமே என்னைய தாங்குறீங்க. எனக்கு இருக்கிற குழப்பத்துல பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு.
தன் நிலையை எண்ணி நொந்து போனவள் தரையில் மடங்கி அமர்ந்து முகத்தை மூடி அழுக இவனுக்கு மனம் பொறுக்கவில்லை. அவள் அருகே அமர்ந்து மென்மையாய் தலையை கோதியவன் பெருமூச்சுடன் அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். அவளும் அழுகையோடு அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். 2 நிமிடம் கடந்திருக்கும். கேட்டாள். அர்ணவ் கிட்ட டிஎன்ஏ டெஸ்டுக்கு கேட்டது தப்புதான். அதான் அடிச்சிட்டீங்களே. இப்போ உங்களை கேட்கிறேன். நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்க ஓகே சொல்லுங்க என்றாள். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அத்தியாயம் 8. நிரஞ்சனா தாயிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் அவர்கள் கேட்கும் மனநிலையில் இல்லை. அம்மா, நானும் என் குழந்தையும் எனக்கு போதும். எங்கள் வாழ்க்கையில வேற யாருமே வேண்டாம். ஆமா, நாங்க பண்ணி வச்ச வாழ்க்கையவே நல்லபடியா வாழ முடியல. எல்லாம் தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறது நியாயமாமா? நியாயம்தான். உனக்கு தான் அவன்கிட்ட முதல் உரிமைன்னு சொல்லி வம்படியாக போய் நீ வாழ்ந்திருந்தா, நாங்க ஏன் உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறோம்? அம்மா, சக்களத்தி சண்டை போட்டு அங்க என்ன ஆகப்போகுது? அந்த வீட்ல வாழா வெட்டியா இருக்கிறதுக்கு பதிலா இங்க இருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பேச்சை விடுங்கம்மா. மகன் தொடர்ந்து உதைக்க ஆரம்பிக்க, இருந்த கடுப்பில் கிளம்பி போனாள் அறைக்குள். சற்று நேரத்தில் பின்னவே வால் பிடித்து போன கலைவாணி அக்காவிடம் சொல்ல ஆரம்பித்தாள். தானும் பெண் பார்க்க வந்த கௌதமும் காதலிப்பதாக. அதிர்ந்து போனவள் தங்கையை கேள்வியோடு பார்க்க, நீ அவங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எங்க கல்யாணத்துக்கு அவங்க வீட்ல ஓகே சொல்லுவாங்க. ப்ளீஸ்கா, எனக்காக கொஞ்சம் யோசியேன். இதென்ன இப்படி ஒன்றை தங்கை சொல்லிவிட்டு போகிறாள்? சித்தி சொன்னபோது கூட பொய் என்றுதான் நினைத்தாள். நிரஞ்சனா தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுக்கு எங்கேயாவது ஓடி போய் விடலாமா என்று கூட தோன்றியது. என்னடா வாழ்க்கை என இவள் யோசிக்க, தினம் சித்தியின் வரவு வீட்டிற்கு அதிகமானது. வந்து இவளை அடுத்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க வாய்க்கிழிய பேசினார் அவர். இலையில் கணவனோடு போய் வாழச் சொன்னார். அவள் வாழ்க்கையில் நடந்த திருமணம் என்பதே வேப்பங்காய் அளவுக்கு கசக்க ஆரம்பித்திருந்தது அவளுக்கு. இதில் உடனே 2வது திருமணமா? தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல் இருந்தது அவளுக்கு. நான் என்ன, என் வாழ்க்கைக்காகவா உன்கிட்ட போராடிட்டு இருக்கிறேன்? எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான். உன் அம்மா பாவண்டி. பெரிய பொண்ணுதானே நீ, புரிஞ்சுக்கோயேன். சித்தி தினம் ஒரு முறை அல்லாது 2 முறை வந்து வந்து காது வலிக்க வலிக்க அட்வைஸ் என்ற பெயரில் சொல்ல, இவளுக்கு இந்த பேச்சை கேட்பதற்கு பேசாமல் 2வது என்ன, 3வது 4வது திருமணம் கூட செய்து கொள்ளலாம் போல தோன்றியது. இதில் 4, 5 சொட்டு கண்ணீர் துளிகள் வேறு. இதுதான் சாக்கென்று சித்திக்காரி குழந்தைகளோடு இங்கேயே டேரா போட ஆரம்பித்தாள். தனது வீடே அந்நிய வீடு போல் தோன்ற ஆரம்பித்தது நிரஞ்சனாவுக்கு. இதில் தங்கை வேறு அடுத்த இடியை இறக்கினாள். தானும் கௌதமும் எல்லை மீறிவிட்டதாகவும் தான் கர்ப்பமாக இருப்பதாகவும். இது கண்டிப்பாய் அவளுக்கு பெரிய இடிதான். வேறு வழியே இல்லாமல் அவர்கள் கூற்றிற்கு இறுதியாய் மண்டையை ஆட்ட ஆரம்பித்தாள். பாவம், அப்போது அவளுக்கு தெரியாது தங்கை பொய் சொல்கின்றாள் என்று. ஆனால் சும்மா விடுமா விதி? அவளுக்கு என அதிர்ச்சிகள் இன்னுமே காத்திருந்தது. அது அவளை மரணம் வரை அழைத்து வந்தது. சுவாதி கணவன் சொன்ன பிறகும் அவளது மூளை கண்டவைகளை யோசிக்காமல் இல்லை. ஆனால் குருவின் கோப முகம் பார்த்தவள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாள். அன்றைக்கு டெஸ்ட் பத்தி கேட்டதற்கே குழந்தை பிறக்கட்டும், பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று விட்டான். அதன் பின் அவள் பேச வந்தாலே வேறு ஒன்றை பேசி டைவர்ட் செய்து விடுவான் அவள். அவளும் கவலையாகவே இருக்க அவளது தாயாரை வரச் சொன்னான். அவரும் 2 நாள் தங்கி அவளை பார்த்து கொண்டார். அவர் இருக்கும்போது கூட பொண்டாட்டியை தன் உள்ளங்கையில் வைத்துதான் தாங்கினான் குரு. தாயாரின் அரவணைப்பில் குழப்பம் போக, அவர் போனதும் இவளது குட்டி மூளை மீண்டும் குருவை கூறு போட்டது. அன்றைக்கு நேரம் போகவில்லை என கல்யாண ஆல்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அதை புரட்டியவள் இதுவரை சரியாக கவனிக்காத புகைப்படங்களையே பார்த்தாள். புகைப்படத்தில் தான் எவ்வளவு குழப்பம், டென்ஷன் என்று இருக்கிறோம் என்று அவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள். அப்படியே கண்கள் குருவின் பக்கம் போனது. மாப்பிள்ளை என்ற மிடுக்கில் இருந்த அவனது முகத்தை கைகள் கொண்டு தொட்டு தடவினாள். ச்சே, இந்த கர்ப்பம் குழந்தை இல்லாமல் இல்லைனா நம்ம வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குமே. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக போயிருக்கும். வாய்விட்டு சொன்னவள் பின்னே கேட்டது குரல். ஏன், இப்போ நீ சந்தோஷமா இல்லையா? அர்ணா எழுந்து வந்தவள் அவனை பார்க்க, அவனது பார்வையை சாதாரணமாக அந்த அறையை பார்க்க, அது கூட பிடிக்காமல் அவனை தாண்டி வெளியே வந்தாள். அவனையுமே வரச் சொல்லிவிட்டு. என்ன அர்ணவ்,
இன்னும் ஏதாவது பாக்கி இருக்குதா? இன்னும் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற நீ? எதுக்கு வந்த? ஏன் வந்த? படபடவென புரிந்தவளை கைகட்டி பார்த்தவன், "உன் முகம் சொல்லுது. உன்னைய குரு அளவுக்கு கண்டிப்பாக என்னால பார்த்துக்க முடியாம போயிருக்கும்னு. என்ன நீ சம்மந்தமே இல்லாம பேசுற? உன் மேல நான் வச்சது அன்பு. அது உன்னைய இந்த அளவுக்கு தாங்க கண்டிப்பாக போதாது. நீ புரியிற மாதிரி பேசு. நாம கல்யாணம் பண்ணியிருந்தா, நீ இந்த அளவுக்கு சந்தோஷமாக கண்டிப்பா இருந்திருக்க மாட்ட. நான் ஒரு பக்கம் கேமரா, நீ ஒரு பக்கம் கேமரான்னு வாழ்க்கை தலைகீழாக போயிருக்கும். அவனையே அவள் பார்த்துக் கொண்டிருக்க, என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு நீ. இப்போ இப்படி வாழ்றத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. பத்திரமா இரு. உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு." பெரிய மனுஷன் கணக்காய் பேசியவன் போக, இவளோ போகும் அவனை நிறுத்தி, "இனி என் பெட்ரூம் வரை வர்றத வச்சுக்காத" என்று சொல்ல, அவளது எண்ணம் புரிந்தவன், "குருதான் உன்னைய பார்த்துட்டு வர சொன்னார்." சொல்லிவிட்டு அவன் போக, இரவு வீட்டிற்கு வந்ததும் குருவிடம் பொரிய ஆரம்பித்து விட்டார். "கேட்காத விஷயமெல்லாம் பண்ணுங்க. கேட்டத பண்ணாதீங்க. நான் கேட்டேனா, அர்ணவை பார்க்கணும்னு சொல்லி?" மனைவி கேட்க, "எனக்கு வேலை இருக்கு" என அவளை உறங்கச் சொன்னவன் சிஸ்டமை தூக்கி வைத்துக் கொண்டான். சற்று நேரத்தில் அவள் உறங்கிய பின் நடு ஜாமத்தில் முழிப்பு தட்ட கண்களை விரித்தாள். அவனோ அவளது காலடியில் கண்களை மூடி மெத்தையில் சாய்ந்திருந்தான். அவளது காலில் சலங்கை கொண்ட புது கொலுசுகள் இடம்பெற்றிருந்தது. "யாருடா நீ? ஏன்டா இப்படி இருக்க?" நினைத்தவளுக்கு அந்த அர்த்த ராத்திரி நேரத்தில் திடீரென தோன்றியது. இதுவரை குழந்தையை என்னையை நல்லா தானே பார்த்துக்கிறான், அன்பா இருக்கிறான், அப்புறம் என்ன வேணும்? சந்தோஷமாக வாழலாம் என. ஆனால் அவளுக்கு தெரியவில்லை, அவள் நெருங்க நினைக்கவும் தான் அவனை விட்டு தூரம் போகப் போகிறாள் என. அத்தியாயம் 9. நிரஞ்சனா. நிரஞ்சனா அருகில் விடாது அடித்துக் கொண்டிருந்த போனை பார்த்தாள். அதில் ஒளிர்ந்தது செந்தில் என்ற பெயர். கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். இருண்டு போன தனது கண்களுக்குள் தனது வாழ்க்கையை நினைத்து கண்ணீரை தேக்கினாள். அருகே அரவம் கேட்டது. சித்தி போனை எடுத்து பேசுவது தெரிந்தது. "இல்ல மாப்ள, நிரஞ்சு பாத்ரூம்ல இருக்கிறா. வந்ததும் கால் பண்ண சொல்றேன்." போனை வைத்தவள் இவளது கண்ணும் வெளிந்த நீரை பார்த்து பேச வந்து பின்பு அமைதியாக போனாள். அடுத்த அரை மணி நேரத்தில் போன் வர இவளோ போனை சைலண்டில் போட்டுவிட்டு அமைதியாய் கண்களை மூடிக்கொண்டாள். நிச்சயம் என முடிவு செய்தார்கள். இவள் வேலைக்கு போகும் இடம் வரை இந்த செய்தி பரவ பலர் உண்மையில் ஆதங்கப்பட்டனர். சிலர் நல்ல பணக்காரனை பிடித்து விட்டாள் என்றார்கள். சிலர் பிழைக்க தெரிந்த பெண் என்றார்கள். சிலர் நல்ல வாழ்வு என்றார்கள். சிலர் பாவம் என்றார்கள். இவர்கள் பேச்சையெல்லாம் காதில் கேட்டுக்கொள்ளவே அவளுக்கு 2 காது போதாது என தோன்றியது. வீட்டுக்கு இவள் வர அவர்கள் அனைவரும் இவளை சித்தியோடு இருக்கச் சொல்லி அவர்கள் ஷாப்பிங் போய்விட்டதாகச் சொன்னார்கள். இன்றைக்கு காது போக போகிறது என இவள் நினைக்க, சித்தியின் பிள்ளைகள் வந்து காப்பாற்றி விட்டார்கள். திருமணமாகி 8 வருடம் கழித்துத்தான் சித்தி கருத்தரித்திருந்தாள். ஏற்கனவே பாக்கியத்திற்கும் சித்தி மேகலாவுக்கும் 6 வருட வித்தியாசம். இதில் சித்திக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் நிரஞ்சனாவுக்கு பிள்ளைகள் போலத்தான். அவர்களோடு விளையாண்டவள் வாசலில் கார் வந்து நிற்கவும் எட்டி பார்த்தாள். வேறு யாரு? செந்தில்தான். அமத்தலாக வந்து இறங்கினான். அன்றைக்கு பார்த்ததை விட முகம் கொஞ்சம் பாலிஷ் ஆகி இருந்தது. இவளை பார்க்க வருவதால் அழகு விஷயத்தில் பார்லர் போய் கொஞ்சம் மெனக்கெட்டிருப்பான் போல. தாடி மீசையெல்லாம் ட்ரிம் செய்து, சட்டையை இன் செய்து, கழுத்தில் சங்கிலி, காதில் கடுக்கன், அதோடு ப்ளூடூத், கையில் வாட்ச், தன்னை இளமையாக காட்ட முயற்சி செய்தான் போல. அதுவும் நாட் பேட் என்ற நிலையில்தான் இருந்தது. வந்தவன் அவளுக்கு வாங்கி வந்திருந்தான். ஹார்லிக்ஸ் தொடங்கி பல வகைகள், நட்ஸ் எல்லாமே. இதில் கூடுதலாக சேலை, பூ எல்லாம். சித்தி அவ்வளவுதான் ஊறிட்டு போய் மெச்சுதலாக பார்த்தாள் அவனை. அவனை குறை சொல்ல ஒண்ணுமே இல்லை என்றுதான் இவளுக்குமே தோன்றியது. அவனுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை என அவனுக்கு திருமணம் ஆகவில்லை. அவனுக்கு இவளை போன்ற பெண் இருந்தால் ஓகேதான் என்று கூட தோன்றியது. அவளை பார்த்து கொள்ளவும் திருமணம் செய்து கொண்டு வாழவும் தான் அவன் ஆசைப்படுகின்றான். இதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் திருமணம் செய்து கொள்ள இவளுக்கு விருப்பம் இல்லை. மற்றபடி அவனை குறை சொல்ல இவள் பக்கம் எந்த கருத்துகளும் இல்லை. அவனது வயது அதை கூட கொஞ்சம் தள்ளி நிறுத்தி பார்த்தாள். இங்கு பிரச்சனையே அவளுக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்பது மட்டும்தான். வந்தவன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான்.
அம்மணி வேறு தாய்மையில் கொஞ்சம் பூரித்து போயிருக்க, அவளை ரசித்து பார்த்தவன் சித்தியிடம் பேசி பின் குழந்தைகளை கொஞ்சி அவளது கையால் காஃபியை குடித்து போனான். சித்தி ஏற்கனவே அவன் பிராணம் நன்றாகவே பாடுவாள். இப்பொழுது கேட்கவா வேண்டும்? நிச்சயதார்த்தம் அடுத்த வாரம். தங்கை தாழ முடியாத சந்தோஷத்தில் திளைத்தாள். அவளது முகத்தில் சிரிப்பை பார்க்க இவளது முகம் சிரிப்பை தொலைப்பது எந்த விதத்தில் நியாயம்? நிச்சய நாள் வந்தது. நிச்சயம் வேறு நடந்து தொலைத்தது. இதில் கொடுமை யாதெனில் அவளது முன்னாள் மாமியார் வந்திருந்தார். வாழ்த்தினார். எப்போ வேண்டுமானாலும் அவளது வயிற்றில் வளரும் குழந்தையை தான் பார்க்க வருவதாக இவளிடம் சொல்லிச் சென்றார். அவரது போனில் மிளிர்ந்தது சுபா மருமகள் என்ற பெயர் கொண்ட மாமியார் மருமகள் இருவரும் எடுத்த போட்டோவோடு காலிங் என. இவளை பார்த்து அசடாக சிரித்துக் கொண்டவர், அது அது என்ன பண்ண சொல்றம்மா? வயித்துல என் வீட்டு வாரிச வேற சுமக்கிறாளே, பாவம் தானே அவளும் கூட, இல்லையா? என் பையன் தானே, என்ன ஆனாலும் எனக்குன்னு இருக்கிறது அவன் மட்டும்தானே. அதுக்காக உன்னைய நான் வெறுக்கலம்மா. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சொல்லிவிட்டு ஆசையாக அள்ளி முத்தம் வைத்து விட்டு போனார். அவருக்கு தெரியும் நிரஞ்சனா அகம் முகம் இரண்டுமே எவ்வளவு அழகு என. நிச்சயம் முடிய உறுத்திய மோதிரத்தை எங்காவது கொண்டு போய் தொலைத்து விடலாமா எனதான் அவளுக்கு தோன்றியது. அடுத்து 2 வாரத்தில் திருமணம். ஆனால் அதன் முன் அவள் அறிந்து கொண்டவை அவள் நெஞ்சில் இடியை இறக்கியது. இதில் செந்தில் பற்றி அறிந்தவை அவளை தூக்கமில்லாமல் செய்தது. அவள் எதிர்பார்க்காத ஒன்று அவள் திருமண நாள் அன்று நடந்தது. அவள் எதிர்பாராத உதவி அது. ஆனால் அதைச் செய்தது குரு. ஆபீஸ் விஷயமாய் வெளியூர் போக வேண்டியவன் அதற்காக அவ்வளவு யோசித்தான். ரொம்ப பண்ண வேணாம், ஒழுங்கா கிளம்பி போங்க சார், பெரிய பாசக்காரன்தான் சொல்லிவிட்டு உதட்டி சொல்லித்து அவள் கூந்தலை ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பு அமர்ந்து அள்ளி முடிய எப்படி அவளை நெருங்கி வந்தான் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் சொருவிய கிளிப்பை கையோடு கழட்டி எடுத்தவன் பாதி முடி கற்றைகளை அள்ளி சொருகி மீதியை அவள் முன்பக்கம் வைத்தான். அப்படியே அவள் தோளில் தன் தாடையை பதித்தவன் குங்குமத்தை எடுத்து அவள் உச்சியில் வைக்க, பெண் அவள் கொண்ட நாணமும் கூச்சமும் அவள் மட்டுமே அறிவாள். உடல் வேறு சிலிர்த்து அடங்க சொல்ல முடியாத உணர்வு ஒன்று அவளை இழுத்துச் சென்றது அவன் பக்கமாக. படுபாவி சும்மா இல்லாமல் அவள் இரு பக்கமும் கரத்தை கொண்டு சென்று அவள் கழுத்தில் கோர்த்து பின்பக்கமாய் அவளை அவன் மேல் ஒட்டி கொண்டாள். அவளது கைகள் அனிச்சையாக அவனது கன்னத்தை தாங்கியது. இருவரும் சேர்ந்து முன்னே இருந்த கண்ணாடியில் தங்களை பார்க்க இருவருக்குள்ளும் அந்த நேரம் வந்து போனது காதலான காமம். எச்சில் விழுங்கியவன் இறுக்கிக் கொண்டு அனல் மூச்சில் அவள் செவியில் சொன்னான், அழகாய் இருக்கின்றாய், பயமாய் இருக்கிறது என. சிரித்தவள் அவளது கைகளை இன்னும் அழுத்தினாள் அவன் கன்னத்தில். அவள் உள்ளங்கை வியர்வை அவனது கன்னத்தை தொட்டு பரிசித்தது. அவளை சீண்டிட ஆவல் கொண்டவன் அவள் காதில் லேசாய் ஊதிட சிந்தை இழந்தவள் அவனிடம் கேட்டாள், கண்களை மூடி அவனை தன் பக்கம் இழுத்து அவன் உதடு உரசும் இடைவெளியில் கிஸ்மீடா என. அத்தியாயம் 10. நிரஞ்சனா. திருமணத்திற்கு வந்த சனத்தில் முக்கால்வாசி செந்தில் சொந்தம் பக்கம் இருந்துதான். வயிற்றில் கருவை சுமந்திருந்தவளோ ஒவ்வொருவர் பார்வைக்கும் கிடைக்க அவளது கதையை கேட்க அவ்வளவு ஆவலாக இருந்தார்கள் அனைவரும். பாதி பேர் அவளை தலை முதல் கால் வரை எடை போட்டார்கள். அவளது மேக்கப் அறையின் உள்ளே வந்தார் கௌதமின் தாயார் மற்றும் செந்திலின் அக்கா சொர்ணா. மற்றவர்களை வெளியே போகச் சொன்னவர் அவளை குறுகுருவென பார்க்க இவளுக்கு புரியவில்லை. அவளது கழுத்தை பார்த்தவர் அதில் இருந்த மாங்கல்யத்தை கலட்டச் சொல்ல இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நிதர்சனம் அதுதானே. செயின்தான் என்றாலுமே அதை பார்த்த உறவுகள் சில கேள்வி கேட்க இவர் வந்து விட்டார் கலட்டச் சொல்லி. நிரஞ்சனா, கவலைப்படாதே, நாம ஒன்றும் அதை தூக்கி போட போறது இல்ல, வித்துட்டு வேற செயின் எதுவும் வாங்கிக்கலாம். அவரை திரும்பி பார்த்தவள் எதுவுமே சொல்லாமல் இருக்க அவரோ சென்று திருமணத்திற்கு வந்த ஐயரை அழைத்து வந்தார். அவரும் இவளை வைத்து பரிகார பூஜை ஒன்றை அவசரமாய் நிகழ்த்தி அந்த செயினை கலட்டச் சொன்னார். அங்கிருந்த மூத்த பெண்மணி ஒருவரை தாலியும் கலட்டப்பட்டது. மீண்டும் அறையில் தஞ்சம் புகுந்தவளுக்கு தனக்கு திருமணம் என்ற எண்ணமே வரவில்லை, மனதில் பதியவும் இல்லை. ஆளாளுக்கு காலில் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தார்கள்.
அடுத்த 2 மாதத்தில் கௌதம் மற்றும் கலைவாணியின் திருமணம். நிரஞ்சனா கழுத்தில் மாலையோடு அமர்ந்திருந்தாள் அறையில். ஆள் ஆளுக்கு வந்து பார்த்துவிட்டு போனார்கள். ஏனோ அந்த இடமே மூச்சு முட்டுவது போல் இருக்க, அனைவரையும் அனுப்பிவிட்டு அமர்ந்திருந்தாள். ஆனாலும் வந்து கொண்டே இருந்தார்கள் செந்திலின் உறவுக்காரர்கள். இவளுக்கு உடலில் இருந்த எனர்ஜி எல்லாமே வடிந்து போன உணர்வு. அக்கடா என படுத்தால் தேவலாம் போல் இருந்தது. கண்களை மூடி அமர்ந்திருக்க, வந்து சேர்ந்த 2 பெண்கள் பேச்சுவாக்கில் போட்டு உடைத்து விட்டனர். செந்திலோட பொண்டாட்டி கூட இத விட அழகா இருப்பாள்ல. "எக்கா, வாய மூடு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிற? ஏத்தா, நீயும் அழகுதான். சரியா? நாங்க வர்றோம்." சொல்லிவிட்டு போக இவளுக்கு ஒரு அதிர்வு. அவனுக்கு கல்யாணம் ஆனது பெரிய விஷயம் இல்லை. இவள் திருமணமாகி வேறு ஒருவனின் குழந்தையோடு திருமணம் செய்யும்போது, அவனுக்கு இது 2வது திருமணம் என்பதில் அவளது கேள்வி எதுவுமே இல்லை. ஆனால் அதை ஏன் மறைக்க வேண்டும் என்பதே அவள் கேள்வி. குழம்பி போய் அமர்ந்திருந்தவள் முன்பு வந்த சித்தி என்னவென விசாரிக்க இவளும் சொல்லி வைத்தாள். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. நீ கண்டதையும் போட்டு மனச குழப்பிக்காத. சித்தி சொல்லிவிட்டு போய்விட்டாள். ஆனால் இவள்தான் நிம்மதி இல்லாமல் தவித்தாள். சரி, செந்திலிடம் கேட்கலாம் என அவனுக்கு போனை போட அவன் எடுக்கவில்லை. அதற்குள் சில உறவினர்கள் சொர்ணத்தோடு உள்ளே வர இவள் போனை கட் செய்து விட்டாள். அவர்கள் சொர்ணத்திடம் பரவாயில்ல, தேனை விட நல்லாத்தான் இருக்கா என சொல்ல, அவரோ அதிர்ந்து அவர்களை இழுத்து போய்விட்டார். இவளுக்கு புரிந்து போனது, எதுவோ ஒன்று உள்ளது என. இன்னும் 1 மணி நேரத்தில் திருமணம். எந்த அதிசயமும் நடந்து இந்த திருமணம் நிற்கப் போவது இல்லை. இவளாலும் நிறுத்த முடியாது. நடப்பது நடக்கட்டும். ஏற்கனவே இவள் வாழ்வில் நிறைய நடந்து, நிறைய அழுது, ஆர்ப்பாட்டம் செய்து முடித்தாயிற்று. இனி எதுவாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம் என நினைத்து மண்டையை குழப்பிக் கொள்ளாமல் அமர்ந்து விட்டாள். சற்று நேரத்தில் உள்ளே வந்த பெண்கள் இவளைச் சுற்றி அமர்ந்திருக்க, உள்ளே வந்த சித்தி அவர்களை போகச் சொல்லி அவளிடம் வந்து கைகளை பிடித்தாள். மறுபடியும் அதே பல்லவி பாடப் போறா சித்தி என நினைத்திருக்க, அவளோ சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சு போயிடு என சொல்ல, இவள் அதிர்ந்து பார்க்க அவளது போனில் ஒளிர்ந்தது செந்தில் பெயர். அவனும் போனை காதில் வைத்தபடி மணமகள் அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். கல்யாணம் நடக்குமா, இல்லை நடக்காதா? சுவாதி. அன்றைய இதழ் ஒற்றல் மொத்தமாய் அவளது உறக்கத்தை தொலைத்து விட்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கிஸ்மி என சொன்னதும் அவளை உற்று பார்த்தவன் அவளது கண்ணம் தாங்க இவளோ கண்களை மெதுவாய் மூட, அங்கே அழகிய அவளின் செப்பு இதழ்களை தன் இதழ் கொண்டு கொய்திருந்தான். அவளும் மெதுமெதுவாய் எழுந்து அவனுக்கு வாகாய் நிற்க, அவனும் அவளை மெதுவாய் நகர்த்திச் சென்று கட்டிலில் அமர்ந்திருந்தான். முத்த வேட்கையில் இருவரும் அறியவில்லை. நெருங்கி அணைத்ததோடு அவளது மேலாடை தூரம் போனதை. இளமை வேகம் எனலாம், காமத்தில் அனுபவம் இல்லாதவர்கள் எனலாம், உரிமையில் தொடுகின்றான் எனலாம். இப்படி எல்லாமே அவர்களுக்குள் நல்ல முறைதான். அதோடு அவர்கள் முன்னேற காதல், காமம், இளமை, வேட்கை எல்லாம் உதவிட ஆரம்பிக்க, அவனது பற்களில் பட்டு வலியையும் அனுபவித்துக் கொண்டிருந்தது அவளது இதழ். அவனது தலையை இறுக்கிக் கொண்டவள் போதையாய் அணத்த, வேறு எதுவும் வேண்டாம் என்பது போல அவளது அதரம் இரண்டையும் கவ்விக்கொண்டான். அவளது ஒரு கைகள் அவளது மேனியை உரசி ரசிக்க, பார்வை போதை ஏறிய அவளது முகத்தை ரசிக்க, அவனது கவனம் அவளில் மட்டுமே. கதவு தட்டும் சப்தம் கேட்டு கூட இருவரும் நகரவில்லை. மீண்டும் அவனது தாய் கூப்பிட்டுக் கொண்டே இருக்க, எரிச்சலானவன் அவளை விட்டு எழுந்து போனான் வந்து விடுவதாக. அப்பொழுதுதான் தன் நிலையை பார்த்தவள் அவன் விட்டெறிந்த ஆடையை அவசரமாய் அணிந்து அவன் வரவும் வெட்கமாய் கழிவறை புகுந்தாள். கண்ணாடியில் தன் முகம் பார்த்தவள் வெட்கி போய் நிற்க, அவன் கூட வெளியில் வெட்கமாய் நின்று கதவை தட்ட, அவன் அம்மா மீண்டும் வந்தார் அறைக்குள். "என்னம்மா, ஏண்டா இவ்வளவு கோபம்? மரகதமாச்சி வந்திருக்கிறாங்க. நம்ம சுவாதியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணுமா. எங்க என் மருமவ?" அவனோ அவரை முறைத்துவிட்டு ஹாலுக்கு போக, இவரோ என்னாச்சி என பார்க்க, வெட்கமாய் வந்த மருமகள் முகம் சொல்லியது,
அவர் சிவபூஜையில் கரடியாய் வந்திருக்கின்றார் என. வந்து போன மரகதம் பாட்டி 5 மாத சாப்பாட்டிற்கு ரெடி செய்யச் சொல்லிச் செல்ல, அன்றைக்கு அவளும் சந்தோஷமாய் இருக்க, அன்றைய இரவு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி தின்ன ஆரம்பித்தது.